அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். சேலரி அக்கவுண்ட்டா, சேவிங்ஸ் அக்கவுண்ட்டா, கரண்ட் அக்கவுண்ட்டா அப்படின்ட்டு நம்ம நெறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ, இதுக்கான பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? நம்ம எதுக்கு எந்த மாதிரி அக்கவுண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ, ஜென்ரலாவே பார்த்தீங்க அப்படின்னா, சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காச நாம சேவ் பண்ணக்கூடிய ஒரு அக்கவுண்ட் அவ்வளோதான். ஸோ, அதே மாரி சேலரி அப்படிங்கிறது நம்ம ஒரு எம்ப்ளாயி கிட்ட வேலை பார்க்குறோம். எம்ப்ளாயர் நம்மளுக்கு எம்ப்ளாயியா நம்மளுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணக்கூடியதை நாம சேலரி அக்கௌண்ட் அப்படின்றோம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யார் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த அக்கௌண்ட் பேசிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயர் நம்ம சேலரியை கிரெடிட் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்றது யாருனாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இது மூணுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என் அக்கௌண்ட்டில் காசு இல்லாதப்போவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான், அதாவது ஒரு செக் என்னால் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் அது முடியும். அப்போ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அதிகப்படியான டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறதுனால கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மோஸ்ட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ சேலரி அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு லிமிட் எக்ஸீட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி லிமிட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், ஸோ அதுக்கான ஒரு அக்கௌண்ட் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு சேலரி அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனால் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கிரெடிட் கார்டு வாங்க முடியுமா அப்படின்னா, நம்ம சேலரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுக்குமே நம்மளால வாங்க முடியும். பட் ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வாங்குறது அவ்வளோ ஈஸியான இது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால வாங்குறது கொஞ்சம் கஷ்டமானது. இப்போது ஒரு சேலரி அக்கௌண்ட் நான் இப்போ 3 மாதம் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் 4வது மாதம் நான் அந்த வேலையை விட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் பார்ப்பாங்க. அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான சேலரியும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அது நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது நான் ஒரு புது வேலைக்கு போகிறேன், எனக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்ல எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த எம்ப்ளாயர் ஐசிஐசிஐ பேங்க் கூட டைப் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சே நான் சேலரி அக்கௌண்ட், அதாவது அதே பேங்க்லேயே நான் சேலரி அக்கௌண்ட் நான் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவோ இல்லை சேலரி அக்கௌண்ட்டாவோ எதுவாகவோ நம்மளால மாற்ற முடியாது. ஸோ இது தாங்க பேசிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா சேலரி, சேவிங்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் இது மூணுக்கான வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.